இனிய உறவுகளே, பாசங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவா தமிழ்ல பழமொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கும், நிறைய பழமொழிகள் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்குறள் மாதிரி 2 வரியில் இருக்கும். ஆனா அர்த்தம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். சரியான அர்த்தம். ஆனா சரியான அர்த்தம் ஃபாலோ பண்றோமா அப்படின்னா இல்ல. அந்த பழமொழியை மருவி மருவி வித்தியாசமாயி போச்சு. ஒரு பழமொழி இருக்கு, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு. பொதுவாக கல்யாண வீட்டெல்லாம் போனால் முதல்ல ரிசப்ஷன் எங்கே நடக்குது, கல்யாணம் எங்கே நடக்குது பார்க்கறது இல்லை, சாப்பாடு எங்கே போடுறாங்கன்னு பார்த்து அதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. இல்லாமல் இல்லை. முதல்ல என்ன சாப்பாடு, அப்புறம் தான் போரு கூப்பிடுறியா, இல்லைப்பா ஆள் இல்லை ஜோரம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிற ஆட்கள்லாம் இருக்கா. அதைத்தான் சொன்னா பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இல்ல, அர்த்தம் அது இல்லை. உண்மையான பழமொழியோட அர்த்தம் அப்படி இல்லை. நம்மளுடைய சாப்பிட்றதுக்கு வலது கை பயன்படுகிறது, அதுல போய் முந்தும் சாப்பிட்றதுக்கு. அதே சமயம் படைக்கு போகும்போது இடக்கையில் வில்லை ஏந்தி, இடக்கையில வில்லை ஏந்தி வலக்கையில பின்னோக்கி இழுத்து, வலக்கையில் எவ்வளவுக்கு அவ்வளோ நீ பின்னோக்கி இழுத்து அந்த அம்பை எயிறுவோம். அந்த குறி தவறாம அந்த அம்பு போய் அங்க தைக்கும். எவ்வளவு தூரம் பின்ன நீ கையை பின்னோக்கி இழுக்கிறாயோ அந்த அளவுக்கு வேகமாக அம்பு வேகமாக செல்லும். இதுதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று பழமொழி. அது இப்படி மாறி போச்சு, அவ்வளவுதான். விடுங்க, பார்த்துக்கலாம். 2வது, சோறு கண்ட இடம் சொர்க்கமும். பொதுவாக அந்த காலத்துல சத்திரங்கள் வச்சிருந்தான். போய் படுத்தா போதும், கரெக்டாக டயத்துக்கு வந்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவான். அப்படி உழைக்காமையே சாப்பிட்றவங்க இருந்தான். இந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம் பழமொழி அதை வச்சு பேஸ் பண்ணி வந்துச்சு. ஆனா உண்மையான பழமொழி என்னன்னா, ஐப்பசி பௌர்ணமியில சிவன் கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா பச்சரி சாதத்தை வச்சு சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த 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 அருமையான அந்த காட்சியை பார்க்கத்தான் இந்த பூவுலகினுடைய சொர்க்கம்னு சொல்றான். வேற ஒன்றும் இல்லை. அதுதான் சோறு கண்ட இடம். சோறு எங்க நிறைஞ்சி வழிஞ்சி சிவபெருமான சுத்தி இருக்கோ அந்த இடம் சொர்க்கம்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக போய் உட்காந்து சத்திரத்தில் சாப்பிட்றதோ, கல்யாணத்தில் சாப்பிட்றதோ, இல்லை வேகமா போய் சாப்பிட்றதோ இல்லை. சிவ